வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2025ல நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனோட ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர நம்ம டிகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, இதுல இருக்க ஒரு கேள்விக்கும் நான் குடுத்திருந்த மெட்டீரியல்ல ஆன்ஸர் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிங்கிறத தான் கிராஸ் செக் பண்ணி ப்ரூஃபோட நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ, ஆல்ரெடி 5 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. 6த் கொஸ்டின். ஃபில் இன் வித் த கரெக்ட் ரெகுலர் வெர்ப். ஸோ, கரெக்ட் ரெகுலர் வெர்ப கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும் இல்லையா? போத் த ஆஃபீசர் அண்ட் த ஒர்க்கர் டேஷ் தி அஃபெக்டட் ஏரியாஸ். இத ஒவ்வொரு வேர்டா ஃபார்கெட், விசிட்டட், வென்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் தெரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நம்மளால ஒரு காமன் நாலேஜ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த இந்த சென்டென்ஸ் தான் ஒரு அர்த்தமுள்ள மீனிங்கை கொடுக்குது அப்படிங்கிறத வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பட் அதே சமயத்துல நம்மளோட மெட்டீரியலை படிச்சிருந்தா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கனால நம்மளால என்ன செஞ்சிட முடியுது, கண்டுபிடிக்க முடியும் ஒரு காமன் நாலேஜை வச்சு. பட் ஆனா ரெகுலர் வேர்ப்னு கேட்டிருக்கனால நம்மளோட மெட்டீரியல் பாருங்களேன். இப்ப நம்மளோட மெட்டீரியல்ல வெர்ப், மெயின் வெர்ப், ஆக்சுவல் வெர்ப், ரெகுலர், இர்ரெகுலர் வெர்ப் எல்லாமே நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? டைரக்ட்டா நம்ம ரெகுலர் வெர்ப்க்கு போயிரலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ரெகுலர் வெர்ப்னா என்ன? ரெகுலர் வெர்ப்ஸ் ஃபாலோ எ predictable pattern when conjugated. Typically they form the past tense and past participle by adding ed to the base form. அந்த பேஸ் ஃபார்மோட ed சேர்ந்து வெர்போட செகண்ட் ஃபார்மும் தேர்ட் ஃபார்மும் அதே இது வந்துச்சுன்னா அதுதான் ரெகுலர் வெர்ப்னு சொல்றது. ஓகேங்களா? அந்த பேஸ் ஃபார்ம் வெர்போட ed சேரணும். அது பாஸ்ட் டென்ஸ்லயும் அதே தான் இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் அதே தான் இருக்கணும். அதுதான் ப்ராப்பர் ரெகுலர் வெர்ப்னு அர்த்தம். அப்ப இர்ரெகுலர் வெர்ப்னா என்னங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இர்ரெகுலர் வெர்ப்ஸ் டு நாட் ஃபாலோ த ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஆடிங் ed. கண்டிப்பா ed ஆட் பண்ணி வராது. அதே சமயம் தே ஹேவ் யூனிக் ஃபார்ம்ஸ். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க. கோ, வென்ட், கான், ஈட், ஏட், ஈட்டன். இதுதான் இர்ரெகுலர் வெர்ப்ங்கிறது. ஆனா ரெகுலர் வெர்ப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஃபார்ம் பாருங்க. டாக், டாக்டு, டாக்டு. வாக், வாக்டு, வாக்டு. ஜஸ்ட் ed மட்டும் சேரணும். அதோட பாஸ்ட் டென்ஸும் அதே வேர்டா தான் இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்மும் அதே அதே வேர்டா தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ப்ராப்பரான ரெகுலர் வெர்ப். ஓகே, இர்ரெகுலர் வெர்ப்ங்கிறது அந்த வேர்டே மாறி இருக்கும். ஓகேவா? சோ இப்ப கொஸ்டினை பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, வந்துருச்சு. ஓகே, இப்ப பாருங்க. விசிட்டட் ed சேர்ந்திருக்கா? சோ இத வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்? ஈஸியா ஒரு 3 செகண்ட் கூட தேவையில்ல. ed எங்க ரெகுலர் வெர்ப்னா ed சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம மெட்டீரியல்ல பார்த்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, ed எங்க சேர்ந்திருக்கு? இங்க மட்டும் தான் சேர்ந்திருக்கு. அப்ப அழகா பி தான் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருக்கலாம். கரெக்ட்டா? அப்ப இது எல்லாமே இர்ரெகுலர் வெர்ப்ஸ். புரியுதா? இத பார்த்தோனே கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆப்ஷனையும் நான் டிஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபர்கட் அப்படிங்கிறது ஃபர்கெட் அப்படிங்கிறதோட பாஸ்ட். கோவோட பாஸ்ட் வென்ட். சியோட பாஸ்ட் தான் சா. இல்லையா? அப்ப இது எல்லாமே வேற வேர்டு. இப்ப கீழ குடுத்திருக்கிறது எல்லாமே இர்ரெகுலர் வேர்டு. இது மட்டும் தான் ரெகுலர் வெர்ப். சோ அத இந்த அளவுக்கு கூட நம்ம யோசிக்க தேவையில்ல. ed எங்க சேர்ந்திருக்கு? ஓகே, ரெகுலர் வெர்ப்னா ed சேரும். அது அப்படிங்கிறத மட்டும் நம்மளோட மெட்டீரியல பார்த்து இந்த இடத்துல வாசிச்சு படிச்சிருந்தீங்கன்னா, ஈஸியா அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். சிம்பிள். ஒரு 4 பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பெரிய டாபிக்லாம் கூட இது கிடையாது. சிம்பிளா ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? சோ அப்ப 6வது கேள்விக்கும் நம்மளோட மெட்டீரியல படிச்சிருந்தா ஆன்சர் கண்டிப்பா போட்டிருக்க முடியும். ஓகேவா? தேங்க் யூ சோ மச்.